ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெண்டைக்காய் மோர் குழம்பு. வாங்க அதை சிம்பிளாக, டேஸ்டியாக, ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ மோர் குழம்புக்கு ஒரு சின்ன மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், என்னோடய மிக்ஸி ஜாரில் நான் ஒரு 2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 முந்திரி, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு 2 இன்ச்சு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேங்க. பச்சை மிளகாய் இது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கிறதுனால 3 எடுத்துருக்கேன். உங்ககிட்ட கம்மி காரம் உள்ள பச்சை மிளகாய் இருந்ததுன்னா நீங்கள் கூட 2 கூட எடுத்துக்கோங்க. இப்போ அதை நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது 1/2 லிட்டர் தயிருங்க. அதில் இந்த நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் உப்பு, இதையும் சேர்த்து நல்லா கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அடுப்பில் கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. மோர் குழம்பு தேங்காய் எண்ணெயில் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் 1 ஸ்பூன் கடுகு, 3 காஞ்ச மிளகாய், ஒரு 10 கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. இதில் வெண்டைக்காவை பாருங்கள், இந்த சைஸுக்கு வெண்டைக்காவை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கோங்க. வெண்டைக்காவை எப்போவுமே மூடி வச்சு வதக்காதீங்க. ஏன்னா மூடி வச்சு வதக்குனிங்கன்னா வெண்டைக்காய்க்கு ஒரு குழகுழப்பு கொடுத்துரும். பாருங்கள், எண்ணெயிலே வதக்குனிங்கன்னா வெண்டைக்காய் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தயிர் இருக்கு இல்லையா, அதை இதில் ஊற்றிடுங்க. தயிர் எப்போவுமே இந்த கன்சிஸ்டன்சிக்கு வச்சுக்கோங்க. ரொம்ப நீர்க்கம் வச்சுக்காதீங்க, ரொம்பவும் கெட்டியாக வச்சுக்காதீங்க. இப்போ இந்த தயிர் கொஞ்சம் புளிப்பு தூக்கலாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் தயிர் சேர்த்த உடனேயே அடுப்பை ரொம்ப லோ ஹீட்டுக்கு வச்சுருங்க. அதுக்கு மேலே கொதிக்க விடாதீங்க. கொதிச்சுது அப்படின்னாவே தயிர் பிரிஞ்சிடும். சூடானோடனே கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியது தான். பாருங்கள், எவ்வளோ அருமையான க்ரீமியான மோர் குழம்பு பாருங்கள். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.